இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது கட்சியின் நிலைப்பாடாக இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், 2021 தேர்தலின் போது தொகுதி பங்கீடு விவகாரம் குறித்தும் பேசியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிலும் அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவது என்று மாநாட்டு தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றின் சாராம்சம் என்ன, முழு விவரம் என்ன? ஆனந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அந்த கட்சியினுடைய பத்திரிகையான தீக்கதிர் நாளிதழுக்கு சிறப்பு நேர்காணல் அளித்திருக்கிறார். இதில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திமுக கூட்டணியுடன் பயணிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதே மார்க்சிஸ்ட் கட்சி கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததாகவும், ஆனால் குறைந்த தொகுதியே தங்களுக்கு கிடைத்ததாக கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவிக்கிறார். எனவே 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கூடுதல் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்பது விருப்பம். அதைதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டில் விவாதித்ததாகவும், எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் விருப்பம் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கார். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருப்பதால் அதற்கான நடவடிக்கை திட்டமிட வேண்டியது அவசியமாக இருப்பதாக நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தற்போதைய சூழலில் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை மிகவும் சிறப்பாக அரவணைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையில் திமுக தலைமை இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்திலும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையில் திமுக தலைமை நகர வேண்டிய கட்டாயம் இருப்பதாக தெரிவித்திருக்கார். மேலும் இன்னும் ஒரு 10 மாதங்களே தேர்தலுக்கான அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் சில வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று பே சண்முகம் தெரிவித்திருக்கார். ஆனந்தி, 2021 தேர்தலில் திமுக ஒதுக்கிய தொகுதிகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னும் சண்முகம் பேசியிருக்கிறார். அதே போல 2026 தேர்தலின் போது கூடுதல் தொகுதிகளை கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. 2021 தேர்தலின் போது எத்தனை இடங்கள்ல போட்டியிட்டாங்க, இப்ப வர இருக்க சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளை கேட்கறதுக்கான ஒரு முடிவோட வியூகத்தோட அவங்க இருக்கிறாங்க? 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. அப்போதே கூட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் அப்போது ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போது கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கடைசியாக இறுதி கட்டம் வரை கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி அப்போது விருப்பம் தெரிவித்திருந்தது. எனினும் இறுதியாக 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2021 போட்டியிட்டார்கள். அப்போதும் கூட தற்போது பே சண்முகம் தெரிவிக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காகவே அந்த தொகுதிகள் ஒத்துக்கொண்டதாக தற்போது தெரிவித்திருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டில் விவாதித்திருக்கிறார்கள். அதே போன்று இதுவரை கூட்டணியில் போட்டியிடும் போது குறைந்த தொகுதிகளில் 2021 போட்டியிட்டிருப்பதாக பே சண்முகம் தெரிவித்திருக்கார். எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கூடுதலான தொகுதிகள் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி நினைக்கிறார்கள். குறிப்பாக இரட்டை இலக்க எண்ணிக்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும். எனவே திமுக தலைமையிடம் கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டில் மாநில நிர்வாகிகள் அனைவருமே விவாதித்திருக்கிறார்கள். எனவே கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தற்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026 தேர்தலில் கூடுதலான இடங்கள்ல போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க சிபிஎம். 2021 தேர்தலில் அந்த தொகுதிகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இப்ப சண்முகம் பேசியிருக்கிறாரு. அது என்ன, திமுக மீதான அதிருப்தியோட வெளிப்பாடு அப்படின்னு அதை நம்ம பார்க்கணுமா? 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அப்போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தலைமையிடம் கூடுதலான தொகுதிகளை பெற வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இருந்தார்கள். அப்போதே 6 தொகுதிகள் தான் கிடைக்கப்பெற்றது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு. ஆனால் இதுவரை மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது மிக குறைந்த தொகுதிகளிலே போட்டியிட்டதாக
2021 தேர்தலில் போட்டியிட்டிருப்பதாக பே சண்முகம் தெரிவித்திருக்கிறார். எனவே கூடுதலான தொகுதிகள் தங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் 2021 தேர்தலை ஒப்பிடும்போது தற்போது பே சண்முகம் நேர்காணலாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அதாவது அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவே அந்த நேரத்தில் 6 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதாக பே சண்முகம் தற்போது இன்றைய நேர்காணலில் அவர் தெரிவித்திருக்கார். ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சிபிஎம் கட்சி 2 விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. 2026 வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தல்ல கூடுதல் இடங்களை கேட்டு தேர்தலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், 2021 தேர்தலின் போது திமுக ஒதுக்கிய இடங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இந்த 2 விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர்கள் கொடுத்த அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான இடம் தான். ஏன்னா நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தமே 6 தொகுதிகள் தான் கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா அதை விட அவங்க கொஞ்சம் வலுவான இயக்கம் தான், கொஞ்சம் கூடுதல் தொகுதிகள் அவங்க கேட்டிருக்க கூடும். பட் அந்த நேரத்துல அந்த ஒரு மதசார்பற்ற அணியா உருவாகிறதுல உங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சம்மதிச்சிருக்காங்க. ரொம்ப குறிப்பா மார்க்சிஸ்டோட வருத்தம் ஏன் அப்படிங்கிற இன்னொரு கோணத்தை நம்ம பார்த்தோம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவா கிளை விட்டிருந்த மாவட்டங்கள்ல ஒன்று கன்னியாகுமரி. ஒரு உதாரணத்துக்கு நான் பேசுறேன், கன்னியாகுமரி. இப்ப நீங்க வருத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். 2021 தேர்தல்ல திமுக ஒதுக்கிய தொகுதிகளை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தேர்தல் வரப்போது இன்னும் 10 மாதங்கள்ல இந்த நேரத்துல இதை பதிவு செய்யறாங்க அப்படின்னு போது அதை வருத்தம்னு எடுத்துக்கணுமா இல்ல அதிருப்தின்னு எடுத்துக்கணுமா சார்? இல்ல, அவங்க அந்த 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 பேட்டியே நான் காலைல படிச்சிருந்தேன் தீக்குதல் நாளிதழ்ல. அவர் ஒரு விஷயத்த அதுல தெளிவுபடுத்தியிருக்காரு. நம்ம திமுகவிடம் கேட்கறது எல்லாமே நம்ம கோரிக்கை அப்படிங்கிற வார்த்தையும், மத்தியில நம்ம கண்டிக்கிறது, அதாவது அவங்க உள்ளரசியல பேசுகிற பொழுது மாநிலத்திலேயே நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அந்த பேட்டியில சொல்றாரு. சொல்லிட்டு அதையெல்லாம் கோரிக்கைங்கிறாரு. மேல மத்தியில சொல்லுகிற பொழுதுதான் அதை அழுத்தம் கொடுக்குறோம் அல்லது அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அது அதிருப்தியா இருந்தாலும் வேற வழி இல்ல, வேற சாய்ஸே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மதசார்பற்ற அணி அப்படிங்கிற அணியை திமுக கூட்டணி இருக்கு. அவங்க அதனால அவங்க கொடுக்கிற இடத்த வாங்குற இடத்துலதான் இருக்காங்க. வேணா வலியுறுத்தலாம், கேட்கலாம். ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே 2021 முன்பாகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 2 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அவங்களுக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்கல. கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியிலே ஏபி பெல்லார்மின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தெல்லாம் பார்லிமெண்ட் மெம்பரா இருந்திருக்காங்க. அந்த வாய்ப்பும் இப்ப கிடைக்கல. எல்லாமே சிபிஎம் என்னன்னா ஒரு மதசார்பற்ற அணி உருவாயிருக்கு, அந்த அணியை நம்ம சிதைச்சிடக்கூடாது அல்லது அந்த அணியினுடைய ஒரு அங்கமா இருந்து பாஜக எதிர்ப்புங்கிறதுல சிபிஎம் அதுல கரைந்து போகுது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமா நிக்கணும், ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்கி இருக்காங்க, அந்த அணியோட ஒரு முதன்மையா நம்ம இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவங்களோட அந்த புரிதல் காரணமா ஒரு கட்டத்துல இடதுசாரி இயக்கம் பலவீனப்பட்டுட்டே வருது. நான் அதான் உதாரணம் சொன்னேன். கன்னியாகுமரியில 2 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னமே பாதி பேருக்கு மறந்து போற அளவுக்கு 10 ஆண்டுகள் அவங்க அந்த களமே காணல, போட்டியே போடல. இந்த மாவட்டத்துல எந்த தொகுதியிலையும் போட்டி போடல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பாஜக எதிர்ப்பு, அதுக்காக திமுக கூட இருக்கிறது. ஆனா பழைய இடதுசாரிகள் போன்று அவர்கள் தீவிரமான போராட்டத்தையும் அரசியல் களத்துல அண்மை காலம் எடுக்கல. ஒரு சாம்சங் போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க. இன்னைக்கு உங்க திமுகவை மிரட்டக்கூடிய இடத்துக்கு வளர்ந்துட்டாங்கன்னு கிடையாது. திமுகவோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் சிபிஎம்மோட இன்றைய நிலைப்பாடுகள். அதனால அவங்க திமுக கொடுக்கிற சீட்டை வாங்குற அளவுக்கு தான் இருக்க முடியும். பட் தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்கள் 11 மாதங்கள்ல வர இருக்கிறதுனால மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு 10 தொகுதிகளாவது கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கறத தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இது ஒரு வகையான அதிருப்தியும் வருத்தத்தையும் கலந்த ஒரு வெளிப்பாடு தான் இது. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு, இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கிய செய்தியாளர் ராஜ்குமார், உங்களுக்கும் நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.